நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகிமையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதவரே நன்றி செலுத்துகிறோம். போதுமானவரே நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்லுதுங்கப்பா. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்கள்லாம் எங்களை கிருபையாய் பாதுகாத்து கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்களை தாங்கினதே உமக்கு நன்றி. உடைய தயவு எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனே நீங்கள் ஆளுகை செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்படுத்தல் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கடந்த நாட்கள்லாம் கிருபையாய் நம்மை பாதுகாத்தார், சுகம் பலன் ஆரோக்கியம் தந்தார். எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டுடைய கிருபை நம்மோடு தங்கியிருந்தது. ஆண்டுடைய தயவு நம்மை வழிநடத்தி வந்தது. கடந்த 6 மாதங்கள் முழுவதுமாக ஆண்டவர் கனிமணி போல் நம்மை வழிநடத்தி வந்தார். அதனால் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே நான் துதிப்பேன் துதிப்பேன் என்ற வேளையிலும் துதிப்பேன் என்ற பாடலை பாடிட்டு ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும்
நான் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும். மீட்பரும் நீரே மேய்ப்பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே மேய்ப்பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் ஆமென். இயேசுவே ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும். இயேசுவே இயேசுவே உம்மை நான் வேளையிலும். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு தங்கியிருந்தது. ஆமென். கடந்த நாட்கள்லாம் எவ்வளோ விதமான இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள், ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் சில வழிவாசலை திறந்து வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் எல்லா காலத்திலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு மட்டும்தான் நம்மோடு கூட இருக்கும். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் துதிப்போமா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாயிலை திறந்து ஆண்டவர் துதிக்குவோமா. துதி பலிகளை செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் வசனம் சொல்லுது. நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவர் துதிப்போமா. மகிமையே உமக்கு நன்றி 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 நன்றி. மாறாதவரே நன்றி. போதுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையே நன்றி. மகத்துவமானவரே நன்றி. எங்கள் துணையாளரே நன்றி. எங்கள் தேற்றவாளரே நன்றி. எங்களுக்கு உதவி செய்து எங்களை பலப்படுத்தி எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி 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 நன்றி. கிருபையே உமக்கு நன்றி. மகத்துவமானவரே நன்றி 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 நன்றி. யெகோவா தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கன்மலையே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கோட்டையே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அரணே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உதவியே நன்றி. துணையாளரே நன்றி. தேற்றவாளரே நன்றி. போதுமானவரே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை 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 மகிமை. Yes my Jesus. துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே உம் சிறகின் எல்லாம் சொல்லுவோமா. நிழலில் தானே களி கூறுவே களி கூறுவே. என் தேவனே என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே உம்மையே உம்மையே. துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. எங்க துணையாளரே துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே களி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே.
என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, ஆமென். என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்களா? என் தேவனே, ஆமென், உம்மையே நேசிக்கிறேன். ஆமென். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. ஐயா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. ஆண்டவரே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜ்யமே, எங்கள் மகத்துவமானவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் அரணாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே அப்பா அப்படி சமூகத்தில் வந்து உம்மை துதிக்கிறது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துணையாளராயிருந்து, எங்கள் தேற்றரவாளராயிருந்து எங்களை வழிநடத்தி வருகிற தேவாதி தேவனே, இனிமேலுமாக உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு தங்கியிருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக, எங்களோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம். பிரசங்கியில் எப்பயுமே பிரசங்கியோடைய வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் ரொம்ப அதிகமாக ஆராய்ந்து, எல்லாவற்றையும் நிதானித்து, எல்லாவற்றையும் அனுபவித்து ஒரு எழுதின வார்த்தை தான் இந்த பிரசங்கி நிருபத்தில் இருக்கும். எந்த அளவுக்கு அவர் சகலத்தையும் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவும் அனுபவிச்சுட்டு அப்புறம் எழுதுகிறார் எல்லாத்தையும். அதாவது எல்லாமே ஒன்றுமே இல்லை, எல்லாமே மாயை அப்படின்னு எழுதுகிறார். அதுதான் அதில் ஓவரால் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது, பொதுவாக பார்க்கும் பொழுது அந்த பிரசங்கியில் வந்து எல்லாம் மாயை, ஆண்டவர் மட்டுமே எப்பயும் நிலைத்து நிற்கிறவர், அவருடைய வார்த்தை மட்டுமே எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இப்போ இந்த கால வேளையிலே நம்மோடு ஆண்டவர் பேசுகிற காரியம் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது 2 are better than 1, 2 are better than 1 because they have a good reward for the labor சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது because they have a good reward for the labor, அவர்கள் அதாவது தனிமையாய் இருக்கிறதை காட்டிலும், தனிமையாக இருக்கிற 2 பேர் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது, 2 சொல்லுவாங்க 2 கைகள் தட்டினாதான் ஓசை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது அந்த வேலையினுடைய சுமை குறையும். அந்த வேலைக்கான ஆங்கிலத்தில் போட்டுக்குது பிகாஸ் தே ஹாவ் அ குட் ரிவார்ட், நல்ல ரிவார்ட்னா பரிசை அவர்கள் பெறுவார்கள். ஃபார் தயர் லேபர்னு சொல்லப்படுகிறது. அவருடைய வேலைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் நல்ல ஒரு
பரிசை, நல்ல பரிசை அவர்கள் பெறுவார்கள் அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த காலவேளை தேவன் நம்மோடு பேசுகிற காரியம், இந்த 6 மாத காலங்கள், மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் எல்லாம் ஒருவரை ஒருவர் நாம் பார்க்க முடியாமல் இருந்தாலும், ஒருவரை ஒருவர் அநேக நேரங்கள் பார்க்க முடியாமல் இருந்தாலும், சபையாக ஒன்று கூடி வர முடியாமல் இருந்தாலும், ஒருவரை ஒருவர் நம்ம ஃபோனில் பேசி ஆறுதலாக ஒருவரை ஒருவர் விசாரித்து, அப்போ வசனம் சொல்லுது இருவர் கூடி இருப்பது நலம். அதான் வசனம் சொல்லுது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை ஏற்றதுமாக இருக்கிறது. சங்கீதத்தில் அழகாக சொல்கிறார், எப்படி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை ஏற்றதுமாக இருக்கிறது. அப்போ நாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது, அப்போ இந்த காலவேளை தேவன் நம்மோடு பேசுகிறது, நாம் கூடி இருப்பது நலம். ஆமென், அல்லேலூயா. இல்லையா? ஆமாவா? நாம் கூடி இருப்பது நலம். ஆமென். தேவன் விரும்புகிறது கூடி இருக்கணும், நாம் ஒருவரை ஒருவர் தாங்கணும். அதான் நம்ம 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். அப்போ நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போன நேரங்கள் இருக்குது. அநேக நேரங்கள் இந்த 6 மாத காலங்களில் அநேக சோர்வுகள், அநேக என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல்லியே சோர்வு வரும். சரீரத்தை சோர்வு இல்லை, ஸ்பிரிச்சுவல்லியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள். ஏன்னா சபை கூடி வர முடியாமல், ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியாமல், வீடுகளே ஆராதிச்சிருந்தோம், நிறைய சோர்வுகள். எங்களுக்குமே ஊழியக்காரராக எங்களுக்குமே நாங்களே நிறைய பகிர்ந்து கொள்வோம். நிறையா பார்த்திங்கன்னா ஊழியத்தில் சோர்வு, அநேக சோர்வுகள் வரும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கடினமான பாதை. அப்படிங்கும் பொழுது அந்த 6 மாத காலங்கள் ரொம்ப இருதயத்தில் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் அதிகமாக இருந்தது. அப்போ ஒருவரை ஒருவர் நாங்கள் பேசும் பொழுது, ஒருவரை ஒருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அப்போ என்ன ஷேர் பண்ணும் பொழுது, சப்போர்ட்டிவாக இருக்கும் பொழுது அந்த சோர்வெல்லாம் கொஞ்சம் மாறுது. ஆமென். அப்போ இந்த காலை வேளையிலே நாம் கூடி இருப்பது, சொல்லுங்க, நலம். பிகாஸ் தே ஹாவ் அ குட் ரிவார்ட் ஃபார் த லேபர். நாம் கூடி இருப்பது நலம். நாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறது நலமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க, கூடி இருப்பது நலம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்கள். இப்போ நம்ம எதற்கு கூடி வந்திருக்கிறோம்? நம்ம தனிப்பட்ட முறையில் யாருடைய பெருமையை பேசுவதற்கோ, நம்முடைய காரியங்களை பேசுவதற்கோ இந்த காலை வேளையில், அதிகாலை வேளையில் நம்ம காலை நேரமாக எந்திரிச்சு கூடி வந்து ஆண்டோடைய சமூகத்தில் அமரவில்லை. ஆண்டோடைய நாமத்தை துதிக்கும்படியாக, ஆண்டவர் செய்த நன்மைகளை துதிக்கும்படியாக, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டார், அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் அவருடைய என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே, அவர்கள் கூடியிருந்த இடத்திலே நான் வாசம் பண்ணுவேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அது நல்லது. ஒரு ஆமென் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி இருக்கிறோம், இது நல்லது. தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு தான் தேவன் விரும்புகிறார், நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய ஆலயத்திலே கூடி இருப்பது நலம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி இருப்பது நலம். ஆமென். அழகாக சொல்லுது, 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி அவர் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 4:31, 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்களேன். 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம், வசனம் போட்டிருக்கு பாருங்க அழகாக,
நாம் கூடி வந்து இருப்பது நலம். நாம் கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசைக்கப்படுகிறது. அடுத்த லைன், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால, ஹோலி ஸ்பிரிட்னால ஃபில் ஆகி நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னார்கள். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வீடுகளில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டாலும் ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவது கேட்கறது ஒரு தனி ஒரு மகிமை தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எங்கள் வசனம் சொல்லுது, அவர்கள் கூடி இருந்து ஜெபம் பண்ண இடத்துல யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். அங்கே வசனம் போட்டு பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஹோலி ஸ்பிரிட்னால, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை தேவ வசனத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ இந்த காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் நாம் கூடியிருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். நாம் கூடியிருப்பது நல்லது, நலம். ஆமே. நாம் கூடியிருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் எங்கே இருக்கிறார் என்றால், எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியிலே தான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்கிறார். ஆமென். அவர்கள் நடுவில் இருக்கிறேன். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனால வசனமே போட்டிருக்குது, இம்மானுவேல, தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஆக்ட்ஸ் 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடி இருந்து ஹல்லேலூயா. தேவனுடைய நாம் மையப்படுதா. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் 1 வருட காலம் சபையோடே கூடி இருந்தார்கள் போட்டிருக்குது. ஆனால் நம்ம 6 மாசமா சபையோடு கூடி வர முடியல. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையோடு கூடி வந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அப்போ நம்ம இந்த 6 மாத காலங்கள் சபையோடு வர முடியாமல் இருந்தாலும் அநேக உபதேசங்களை கேட்டோம். அநேக உபதேசங்களை சொன்னீங்களா? அநேகருக்கு சொன்னோம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் 1 வருட காலமாக சபையோடு அவர்கள் இருந்தார்கள் என்று. ஆனால் நம்ம சபையோடு இல்லை 6 மாதமாக. ஆனால் இந்த காலை வேளையிலே நாம் வசனத்தை வாசித்தோம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நாம் கூடி இருப்பது நலம். இந்த நாளிலிருந்து நாம் கூடி இருக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் செபிக்க வேண்டும், ஒருவர் தாங்க வேண்டும். சூழ்நிலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவருக்காக ஒருவர் சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஒருவர் நாம் தாங்கி நாம் கூடி இருந்து சீக்கிரத்திலே நாம் ஜெபித்து இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் உபதேசங்களை பண்ணினார்கள் வசனம் சொல்லுது. அநேக நாட்கள் இந்த 6 மாத காலங்களை நாம் உபதேசத்தை கேட்டோம், உபதேசம் பண்ணோம், நிறைய காரியங்கள். ஆனாலும் நாம் இந்த கூடி இருக்கிற நாட்களில் இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய ஜெபம் அதுதான். இந்த 6 மாதம் எங்களுடைய ஜெபமே அதுதான். ஆண்டவரே, அடுத்த அந்த 6 மாதம் கழிச்சு இல்லை சர்ச்சு எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த நாளிலிருந்து ஒரு வித்தியாசமான இவ்வளவு நாள் இல்லாத வேறு விதமான மகிமையை நாங்கள் சபை பார்க்கணும் ஆண்டவரே. வேறு விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த 6 மாதங்கள் நாங்கள் அதாவது வீட்டுக்குள்ளே நாங்கள் அடைக்கப்பட்டு இருந்தோம். சபை கூடி வர முடியாமல் இருந்தது. இந்த காலங்கள் முடிந்து நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் சபையாக ஆராதிக்கும் பொழுது நாங்கள் கூடி இருப்பது நலம் என்று வசனம் சொல்கிறது போல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அதற்கு பிறகாக வசனம் சொல்லுது, அவங்க மேல் வீட்டரில் 120 பேர் கூடியிருந்தாங்க. கூடி இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் யாருக்குமே அவங்க எதுக்கு கூடி இருக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் அவங்க கூடியிருந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவங்க கூடியிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம வசனத்தை வாசித்தோம், அவர்கள் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்கன்னு வசனத்தை வாசித்தோம். அப்போ அவங்க கூடியிருந்தாங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை இறங்கினார். அந்த இடத்துல அவர்கள் நவமான பாஷைகளை பேசினார்கள்.
ஆனாலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது புரியல. என்னமோ அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே தான் எழுப்புதலே உண்டாகுது. அந்த நாளில் தான் வசனம் அங்கே ஹிஸ்ட்ரியிலையும் அதான் போட்டிருக்குது. அங்கே அந்த ஜெபித்த இடத்துல இருந்து தான் வல்லமை கடந்து போய் ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே தான் அந்த பெண்டிகாஸ்டல் டேவே அங்கே தான் உருவானது. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வசனம் சொல்லுது. அப்போ அங்கிருந்து தான் ஆண்டோடைய எழுப்புதலின் வல்லமை கடந்து போனது. ஆமென். அப்போ இந்த காலவேளை, வெள்ளிக்கிழமை காலவேளை நாம் கூடி இருப்பது நலம். தேவனுடைய வல்லமையை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டு, தேவனுடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டு, இன்னும் அதிகமாய் ஜெபித்து, இன்னும் அதிகமாய் ஒருவருக்கு ஒருவர் தாங்கி, ஒருவர் அதான் 20ஆம் அதிகாரம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது 28 போட்டிருப்பாருங்க. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. கூடியிருந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே ஆண்டவர் அவங்க கூடியிருந்த இடத்துல ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கினது. அநேக விளக்குகள் அங்கே இருந்துதான். அப்போ நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, அங்கே கூடியிருந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் விளக்காக மாற்றியிருக்கிறார். அவர்கள் எரிகிற விளக்காக ஜனங்களுக்குள்ளாக போய் எரிந்து கொண்டே இருந்தார்கள். ஆமென். அப்போ இந்த காலவேளை நம்ம கூடி இருக்கிறோம். ஆண்டவருடைய அபிஷேகம், புதிய அபிஷேகத்தை, புதிய வரங்களை, புதிய கனிகளை இந்த நாளிலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருத்தரும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்காக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஒளியாய் தருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நேராக 10ஆம் அதிகாரம் லூக்கா 10:1 அந்த அதிகாரத்துக்கு நான் திரும்பும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 12 சீஷர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த 12 சீஷர்களை ஊழியத்துக்கு தான் அனுப்பிச்சார். அவங்க 12 பேரும் ஊழியத்துக்கு போனாங்க. அவரோட கூட ஊழியம் செஞ்சாங்க, தனியாக ஊழியம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை சீஷர்களாக மாற்றுறாரு. 70. நல்லா கவனிங்க, 12 சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தனிப்பட்ட முறையில் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் 70 சீஷர்களை அவர் உருவாக்கினார். எதற்குனா ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு. அந்த 70 பேரை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அல்லேலூயா. சிங்கிளா அனுப்பல, ஊழியத்துக்கு 2 பேரை அனுப்புறார். ஏன் தெரியுமா? 2 பேர், இருவர் கூடி இருப்பது நலம். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் வேற 70 பேரை ஆயத்தம் பண்ணார், நியமித்தார். அதிலே 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அவர் போன எல்லா பட்டணங்களுக்கும், அவர் போன எல்லா இடங்களுக்கும் அவர் ஊழியம் செய்யும்படியாக 2 பேராக அனுப்புகிறார். அப்போ இந்த கால வேளையில் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் தியானித்த வண்ணமாக நாம் தனியாக இருக்கிறத காட்டிலும் கூடி இருப்பது நலமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் தாங்கணும், ஒருவரை ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து. இங்கே வசனம் போட்டுருக்கு, 2 பேர் சேர்ந்து கூடி இருக்கிற இடத்துல, கூடி இருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கூடி இருந்து அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். எல்லாமே வசனம் தான் போட்டிருக்கு. அப்போ நாம் கூடி இருப்பது நலமான காரியம். ஆமென். வெள்ளிக்கிழமை கால வேளையில் நாம் கூடி இருப்பது நலம். ஆமென். 6 மாதத்துக்கு அப்புறம் கூடி இருக்கிறோம். பாருங்களேன், 17ஆம் வசனத்தில் அதே அதிகாரம் அந்த 70 பேர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத அங்கே போட்டிருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடையே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அல்லேலூயா. புரியுது உங்களுக்கு என்னென்னு? அப்போ 2 பேரை அனுப்புனாரு. போய் அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க, பயங்கரமாக ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த 70 பேர் திரும்பி வந்து, ஆண்டவரே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் கூடி இருந்தோம், நாங்கள் ஜெபம் பண்ணோம், நாங்கள் எல்லா காரியங்களும் செஞ்சோம், பிசாசுகள் எங்களுக்கு நடுங்குதுங்க அப்படின்னு யார்கிட்ட வந்து சொல்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த கால வேளையிலே நாம் கூடி இருப்பது ஒரு சந்தோஷமான காரியம். ஆமென். நாம் கூடி இருப்பது
நலமான காரியம். ஆமென். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் இந்த காலை வேளையிலே கூடி இருக்கிறோம். நாங்கள் கூடியிருப்பது நலம். நாங்கள் கூடியிருப்பது நலம்.